பீஸ்டினுடைய பாதிப்புனால என்ன பண்ணாலும் இவர் கொஞ்சம் பயந்து போய் சில இயக்குநர்கள்ட்ட ஸ்கிரிப்ட் சைடில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார்ந்ததாக சொல்கிறாங்க. பட் இதில் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பார்த்தாலே பிரில்லியண்ட்டாக இருக்கே, பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. ஆடியன்ஸ்லாம் இது கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட், பொங்கல் ட்ரீட் வச்சு விட்டாப்ல நெல்சன். பார்க்குறப்ப அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதில் வந்து முழுவதுமாக நெல்சனுடைய கைவண்ணமாக தான் இருக்கும். கண்டென்ட் தான். நீங்கள் அதைவே திருப்பி பண்ணிங்கன்னா வரும். பாகுபலியை பார்த்து தமிழில் பாகுபலி மாதிரி ஒரு படம் எடுத்து கை சுட்டுட்டாங்க. அதை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு நம்ம வேற பண்ணணும். இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா திருப்பி அதே ஸ்டுடியோ, அதே நெல்சன், அதே அனிருத், அதே மாதிரி எங்கே போகிறோம் அப்படின்னு அதே மாதிரி வச்சுருந்தா பரவாயில்ல. இது யாரும் யோசிக்காமல் ரெண்டு பேரும் ஒரு மசாஜ் சேரில் படுத்து கிடக்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வைக்கிறப்ப புதுசாக இருக்கா இல்லையா? அப்போ அது அந்த சொல்கிற விஷயத்தையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சொல்லுவோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது இந்த பாண்டிங் இருக்குல்ல, எப்பவுமே ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். சுந்தர்சியில் அவர்கிட்ட ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். கேமராமேன் சுந்தர்சி, செந்தில்குமார் அப்படின்னு கார்த்திக், இந்த மாதிரி அவங்க டீம் ஃபார்ம் ஆகிறப்ப ரொம்ப எல்லாத்தையுமே அவங்க ஓப்பனாகவே பேசி உடச்சிடுவாங்க. ஒரு டியூன் போடுறேன்னு வச்சுங்க அனிருத், நெல்சன் ஐயோ இணையா பாட்டு இது நல்லாவே இல்லை, இதெல்லாம் நான் கேட்பாங்க யாராவது, இல்லை இணையா குறை, இப்படி மைனஸ் ப்ளஸ் அவங்களே அங்கேயே பேசி முடிச்சுடுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்கும்.